வணக்கம் நண்பர்கள். இன்று பார்க்க வேண்டிய தலைப்பு ஆறாவப்பு தமிழ். பெருஞ்சித்தனார், தமிழ் கும்மி, இயற்பெயர் மாணிக்கம், பவளேறு, கனிச்சாயிறு, கொய்யாக்கனி, பாவைக்கொத்து, நூறாசிரம் ஆகியவை இவர் எழுதிய நூல்கள். தென்தமிழ், தமிழ்த்திட்டு, தமிழ் நிலம் இவர் எழுதிய இதழ்கள். தமிழன் என்ற வார்த்தை அப்பர் தேவாரத்தில் உள்ளது. தமிழ்நாடு என்ற வார்த்தை சிலப்பதிகாரத்தில் உள்ளது. தமிழ் என்ற சொல் தொல்காப்பியத்தில் உள்ளது. பாரதியார் காணி நிலம். எட்டயபுரம் மன்னனால் பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டார். சிலப்பதிகாரத்தில் மாமலை போற்றும் மாமலை போற்றும், ஞாயிறு போற்றும் ஞாயிறு போற்றும் என்று வரிகள் உள்ளன. இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி சிட்டுக்குருவி வீழ்ச்சி என்ற புதினத்தை எழுதியுள்ளார். உலக சிட்டுக்குருவி தினம் மார்ச் 20. அவையார் மூதுரை. ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி 31 பாடல்கள் உள்ளன. மூத்தோர் கூறும் அறிவுரை. மூதுரை என்பது மூத்தோர் கூறும் அறிவுரை. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தனார் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்பட்டனர். காமராசர், கல்வி கண் சிறந்த காமராசன் என்று அழைக்கப்பட்ட காமராசர் பேரில் 1926 பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. மணிமண்டபம் கன்னியாகுமரியில் உள்ளது. ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் எங்குள்ளது? சீனா. இணை எழுத்துக்கள். ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து கிடையாது. ஐக்கு இணை எழுத்து இ, அவுக்கு இணை எழுத்து உ. இணை எழுத்து இக்கு இங்கு, இச்சி இஞ்சி, தாக்கு இன்னு, தாக்கு இந்து, மாக்கு பூ, நாக்கு ர இணை எழுத்துக்களாகும். இடைநிலை எழுத்துக்கள் 6ம் ஒரே இனம். இ, இர், எல், இவ், எல், எல். ஆசாரக்கோவை, பெருவாய் முள்ளியார். நல்லொழுக்க தொகுப்பு. ஒலி வேறுபாடு. ந, 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 நா 3 சொல்லி நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தில் நடுப்பகுதியை தொடுவதால் நா என்று எழுத்து வருகிறது. 2 சொல்லி நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தில் முன்பகுதி தொடுகிறது. நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதி தொடுகிறது. அரா 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 ராமபுரம் வர்றது ரா. நாவின் நுனி மேல் அன்னத்தில் முதல் பகுதியும், ரா நாவின் நுனிமேல் அன்னத்தில் மைய பகுதியும். நானில படைத்தவன். இயற்பெயர் கவிராசு. நூல் பூங்குடி வீரகாவியம், காவியப்பறவை, திராவிட நாட்டின் வானம்பாடி. சுட்டெழுத்துக்கள் அ, இ, உ. இப்பொழுது வழக்கத்தில் உ இல்லை. சுட்டெழுத்துக்கள் 5 வகைகள். அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, சேமி சுட்டு, கூட்டு திரிவு சுட்டு. அகச்சுட்டு சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளே இருந்து சுட்டுப்பொருளை தருவது அகச்சுட்டு. இவன், அவன், இது, அது. புறச்சுட்டு அவ்வண்ணம், இவ்வானம், வானம். சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். சொல்லின் வெளியே இருக்கும் கூட்டு பொருளை தருவது புறச்சுட்டு. அண்மை சுட்டு இவர், இவன், இது, இவை. அண்மை சுட்டுக்குரிய எழுத்து இ. சேமி சுட்டு அவள், அவர், அது, இவை. சேமி சுட்டுக்குள்ள பொருள் ஆ. வினா எழுத்துக்கள் ஏ, யா, ஆ, ஓ, ஏ ஆகிய 5 வினா எழுத்துக்கள். மொழியின் முதல் வருபவை ஏ, யா. மொழியில் இறுதியில் வருபவை அ, ஆ, ஆ, ஓ.
மொழி முதல் இறுதியிலும் வருவது ஏ. அக வினா எது, யார், ஏன். இதில் வினா எழுத்தை நீக்கினால் பொருள் இல்லை. புறவினா அவனா, வருவானோ, ஆ, ஓ ஆகிய வினா எழுத்துக்கள் நீக்கினால் பொருள் தரும். தாராபாரதி பாரதம் அன்றைய நாட்டங்கள். இயற்பெயர் ராமகிருஷ்ணன். அடைமொழி கவிஞாறு. விடியல்கள் விரல் நுனி வெளிச்சம். இது எங்கள் கிழக்கு. ஆட்சியர் ராம மன்னர் செல்லமுத்து மகள். தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழி கற்றுத் தேர்ந்தார். சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதரை கணவனாக ஏற்றுக்கொண்டார். காளையர் கோயில் போரில் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டார். திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டினார். அமைச்சர் தாண்டவராயன். தளபதி பெரிய மருது, சின்ன மருது. சிவகங்கை இறந்த 8 ஆண்டுகள் ஆயிற்று. ஐதர் அலி 5000 குதிரைப்படைகளில் ஆண் படைப்பிரிவுக்கு மருது சகோதரருக்கும், பெண் படைப்பிரிவுக்கு குயிலியும், உடையாள் என்பவருக்கு நடுக்கல் வழங்கப்பட்டது. ஏன் தெரியுமா? உடையாள் ஆங்கிலேயர் கட்டாயப்படுத்தி வேலுநாச்சியார் காட்டுக்கு கொடுத்ததுனால கொல்லப்பட்டார். அதனால் உடையாளுக்கு வேலுநாச்சியார் நடுக்கல் நல்லப்பட்டார். வேலுநாச்சியார் காலம் 1730 to 1796. சிவகங்கை மீட்கப்பட்ட ஆண்டு 1780. முதலில் ஆங்கிலேயர் எதிர்த்து போரிட்ட முதல் பெண்மணி வேலுநாச்சியார். கண்ணி என்பது 2 அடியில் பாட்டு பாடப்படுகிறது. தமிழ் மொழி உபநிடதம் என்பது தாய்மானார் எழுதிய தாய்மான பாடல்கள். கவிமணி தேசிய விநாயகர். ஆசிய சோதி. லைட் ஆஃப் ஆசியா தழுவிய எழுதப்பெற்ற எட்வர்ட் அர்னால்ட். புத்தரை பற்றி கூறும் நூல் ஆசிய சோதி. நன்றி, வணக்கம்.